எறா தொக்கு பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன். கடுகு, சோம்பு, பொடியாக நறுக்குன மீடியம் சைஸ் வெங்காயம் 2 ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா நறுக்குனது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கலருக்காக காஷ்மீரி சில்லி, கரம் மசாலா, ஜீரகத்தூள், பெப்பர் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். 2 பழுத்த தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகட்டும். மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. நான் ஒரு 1/2 கிலோ எறாவை நல்லா நரம்பெலாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும். எறா போட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. 5லேருந்து 7 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா கம்மன்னு சூப்பரா எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொத்தமல்லி தூவிக்கலாம். டேஸ்டியான எறா தொக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என் சேனலை